பொதுவா தபத்தினர் ஜபம் பண்ணுகிற அந்த தியானத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் முதல் விண்ணப்பமா முதல் செயல் வடிவமா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்கள் பண்ணுகிற இந்த தபத்தில் இந்த தியானத்தில் ஒரு முதல் வடிவமாக நீங்கள் என்ன அனுபவத்தை பெறப் போகிறீர்கள், என்ன மாதிரி வடிவத்தை பெறுவதற்காக முயற்சிக்கிறீர்கள் அப்படிங்கிறத அது நிகழ்வு. அதற்கு முன்னாடி நீங்கள் மிக முக்கியமாக உடலை எப்படி எந்த இடத்தையெல்லாம் உடலையே நீங்கள் வணங்கப்பட வேண்டும். ஆனால் உடலில் ரொம்ப முக்கியமானது மனவாசல் விழித்தால் தலைவாசல் திறக்கும். மனவாசலும் தலைவாசலும் திறந்தவனே யோகி, மகர யோகி, மகர ஞானி. அப்ப அந்த மனவாசலும் தலைவாசலும் ஒரு நல்ல செயல் வடிவத்தில் இருப்பவனே அவன் முற்றிலும் வேற வடிவத்தில் செயல்படக்கூடியவனாக இருப்பான், செயல்படுவான். அப்ப இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மலைவாசலை நீங்கள் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும், எப்படி வணங்கப்பட வேண்டும் என்பதை தவம் வளர்க்கிற ஒவ்வொரு மாணவர்களும் பார்த்துக் கொள்ளும். அந்த மலைவாசல் விரித்தால் தான் தலைவாசலின் யோதியை பார்க்க முடியும். நல்ல ஞாபகத்தை பயந்துக் கொள்ளும். அப்ப எந்த வாசலை நீங்கள் எப்படி வணங்கப்பட வேண்டும்? வாசல் என்பது நம் வீட்டுக்குள் இருக்கின்ற வாசலை ஒரு பெண்மணி காலையில் எழுந்து சுத்தம் செய்து ஓடம் இருந்தார் என்றால் அது மங்களம் மட்டுமல்ல, அந்த வாசல் தான் இன்னார் வசிக்கிறார் என்பதை காட்டிக் கொடுக்கிற விஷயம். உங்கள் வீட்டில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாசலை பார்த்தால் தெரிந்தது. உயர்ந்த யோகி வாசல் சரியில்லை என்றால் உங்களுக்குள் வரும். அப்ப உங்களுக்குள் இருக்கின்ற உடலில் இருக்கின்ற வாசல் சரியாக இருந்தால்தான் ஒரு யோகி உங்களை தரிசிக்க வருவான். ஒரு காலத்துக்கு மேல் உங்கள் உடலுக்குள் போய் அவன் சஞ்சரித்து உங்களோடு இருக்க வந்துடுவான். அப்பொழுது ஒரு வாசல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்வழி. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான வாசல்களை அனைத்தையும் நாம் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை சுத்தப்படுத்துவது குளித்து ஒரு தெய்வீகமாக இருப்பதை சுத்தப்படுத்துவது அல்ல. அந்த மலவாசலிலே இறைவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். இது போன்ற ஒரு செயல் வடிவத்தை நீங்கள் பண்ண வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்கிறீர்கள். அப்ப உடலில் தெய்வம் எங்கே போயிருக்கிறது? நாம் நாத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் தெய்வம் விழித்தால் தலையில் ஜோதியை பார்க்கலாம் என்பது இறைவனுடைய செயல். அப்ப இறைவன் அவனுக்கு உங்களுடைய மலவாசலாக தெரியவில்லை, அது ஒரு சொர்க்க வாசலாக கருதிதான் அங்கே வசிக்கிறான். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மலவாசலில் இறைவன் இருப்பதாக யாருக்குமே தெரியவில்லை. தெரிந்திருந்தால் அந்த மலவாசல் வணங்கப்பட வேண்டும். நாம் அனுபவம் பெற்று ஒரு வேலை செய்ய வரும்போது நம் பாதத்தில் வணங்குகிறார்கள், நமக்கு மாலையிட வருகிறார்கள். இதெல்லாம் எதற்காக என்றால் சில வாசல் தெய்வீக வாசலாக மாறினால் அங்கு சில பேர் வந்து தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு வரும்போது ரெகுலராக இருக்கிற மனிதன் என்ற தன்மையில் இருந்து நாம் விடுபட்டு அந்த தெய்வீக தொடர்பை பெறுகிறோம். அந்த தெய்வீகமாக செயல் வடிவத்துக்குள் ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறோம். யார் இந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறோம்? இந்த நேரத்தையும் இதற்குள் இருக்கின்ற செயல் வடிவத்தையும் என் தாயும் தந்தையும் கொடுத்தார்கள். என் தாயும் தந்தையும் கொடுத்த இந்த உடலை அந்த வாசலில் சரியாக ஒரு செயல் வடிவம் மாறத் தொடங்கும் போது இறைவன் அந்த வாசலுக்குள்ளே வந்ததனால் எமக்கு கிடைக்கின்ற அனைத்து செயலும் இறைவனால் கிடைக்கப்பட்டது.
என் பேசுகின்ற அனைத்து செயலுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறது. நான் பிறந்த போது வளர்ந்த போது என் வாசல் சரியாக இல்லை. ஆனால் இந்த ஞானம் வந்ததற்கு அப்புறம், என் வாசல் சரியான ஆனதுக்கு அப்புறம், என் வாசலுக்குள் ஒருவர் பெற்றதுக்கு அப்புறம், அவர் நடந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தது, ஒரு கௌரவம் கிடைத்தது, ஒரு தெய்வீகமாக பார்க்க தொடங்குகிறார்கள். மனிதனாக இருப்பவனை வணங்குவது பாவம் என்று சில பேர் சொல்லுவார்கள். அது உண்மைதான். மனிதனை வணங்குவது சரியல்ல, தெய்வத்தை தான் வணங்க வேண்டும். ஆனால் ஒரு யோகி என்பவன் சூலமாக மனிதனாக இருக்கிறான். அவன் வாசலுக்குள்ளே இறைவனையே குடியிருக்கிறான். ஒரு கோவில் கட்டுகின்ற கொத்தனார், மேஸ்திரி, இன்ஜினியர் யார் என்பதெல்லாம் விட்டுவிடுவோம். கட்டுவதற்கு நிதி கொடுப்பது யார் என்று விட்டுவிடுவோம். அதற்கான எல்லா வடிவத்தை செய்து பூஜை செய்பவர்களை விட்டு விடுவோம். அந்த வாசலுக்குள் எவன் குடியிருக்கிறான், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் தாய் தந்தை உங்களை உருவாக்கி வைத்து விட்டார்கள். நீங்கள் வந்து விட்டீர்கள், வளர்ந்து விட்டீர்கள். உங்கள் வாசல் சரியாக இருந்தால், தெய்வம் உள்ள வந்தால், நீங்கள் வேறு வடிவத்துக்குள் மாறி போகிறீர்கள். அதே உடல், அதே தாய் தந்தைக்கு பிறந்த மனிதன் தான். ஆனால் உங்களை பார்க்கின்ற விதம் வேறையாக இருக்கிறது. அப்பொழுது அறிவு சார்ந்த நம்ம சமூகம் ஒரு மனிதனை மூட நம்பிக்கையில் வழங்கப்படுவது இல்லை. வணங்கப்படுவது இந்த உலகத்திலே உயர்ந்த செயல்கள். வணங்குவது அப்படி என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால், தன்னை கொடுப்பது என்ற பொருள். தன்னை கொடுக்கிறேன். வணங்குவது என்றால் இன்னொரு இடம், உங்களை நம்பி நான் வந்து நிற்கிறேன், என்னையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பொருள். அப்படியாப்பட்ட ஒரு செயலுக்குள் ஒரு மனிதன் உடலுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது மனவாசல் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் தெய்வ குழந்தையாக மாறி போகிறார். இந்த தெய்வ குழந்தையாக மாறி போவதற்காகத்தான் ஒவ்வொரு வகுப்புகளிலும் பல்வேறுபட்ட காலங்களில் பல யோகிகள் இந்த தியானத்தை பற்றி குறிப்புகளும், எழுத்து வடிவங்களும், பாடல் வடிவங்களும், தத்துவங்களும், இறை உபதேசங்களும் வடிவங்களாக கொடுக்கப்பட்டது. மனிதனாக இருக்கின்ற போது என்னுடைய படிப்பு, என்னுடைய செயல் வடிவங்கள் எல்லாம் வேறையாக இருந்தது. என்னை உலகத்தில் யார் வேணாலும் கேட்கலாம், உங்களுக்கு என்ன இந்த மனித சமூகத்து மீது அவ்வளவு அக்கறை? பணம் கூட வாங்காமல் இந்த தவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படி எப்படி வந்தது? இத்தனை கோடி தமிழ்நாட்டில் வசிக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் இல்லாத எண்ணம் எங்கே வந்தது என்றால், மனிதனாக இருந்தால் சத்தியமாக நானும் அதை செய்ய மாட்டேன். என் வாசலுக்குள் ஒரு தெய்வம் வந்ததனால் அங்கு எனக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. மனிதனாக இருந்தவன் மறைந்து கொண்டான், இறைவனாக இருப்பவன் வெளியிலே வருகிறான். மனிதனாக இருக்கின்ற எனக்கு காசு தேவைப்பட்டது, பணம் தேவைப்பட்டது, புகழ் தேவைப்பட்டது, எல்லாம் தேவைப்பட்டது. என் வாசலுக்குள்ளே இறைவன் வந்ததனால் அவனுக்கு எதுவும் தேவைப்படவில்லை. அவன் இதை வைத்து என்ன செய்து விடுவான் என்பதற்காக அதை விரும்பவில்லை. அவன் கண்டதை, அவன் பார்த்ததை, அந்த மாற்றத்தை, உண்மை தத்துவத்தை, இந்த படைப்போட ரகசியத்தை யாரிடம் கூறுகிறான் என்றால், சக மனிதனாக இருக்கக்கூடிய 6 அறிவுகளை படைத்த, எல்லா செயலுக்குள்ளேயும் தன்னை உணர்ந்து செயல்படக்கூடிய, கடவுளுக்கு அடுத்தபடியாக வணங்கக்கூடிய பிறப்புகளிலே உயர்ந்த பிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணாக இருக்கக்கூடிய அவர்களிடம் இறைவன் என்னிடம் எப்படி குடியிருக்க வந்தானோ அதே போல் உன்னிடமும் குடியிருக்க வருவானோ. அதனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சரியான செயலை செய்து கொள்ள வேண்டும். இந்த வாசலை சுத்தப்படுத்துவதற்கு ஒரே ஒரு செயல், தண்ணீர், பெருக்குமார், சோப்பாயில், பெனாயில் எல்லாம் இதால் கழுவி இந்த வாசலை சுத்தப்படுத்த முடியாது. இந்த வாசலை சுத்தப்படுத்த முடிய உயர்ந்த சந்திரக்கலை, சூரியக்கலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த காற்றால் வைத்து மட்டுமே இந்த வாசலை சுத்தம் செய்ய முடியும். அப்ப தினந்தோறும் ஒரு மனிதன் காலையிலேயோ மாலையிலேயோ நேரம் கிடைக்கும் போது சுவாசத்தை கவனித்து இந்த தியானத்துக்குள் இந்த காற்றை வைத்து ஒரு வேலை செய்தான் என்றால் அவன் வாசல் சுத்தம் செய்யப்படுகிறது.
நீங்கள் காலையில் எழுந்த உடனே சுப்பிரபாதத்தை கேட்டு அந்த மங்கள இசையோடு கண்ணை முழித்து இன்று பொழுதாக்கு நல்ல செயலோடு இருக்க வேண்டும் என்று தலைமுழுகி வீட்டில் இருந்து சுத்தபத்தமாக உடை அணிந்து உணவு எடுத்துக் கொண்டு வெளியே வருகிறீர்கள் அல்லவா? அதுபோல இந்த காற்றை வைத்து நீங்கள் ஒரு வேலை செய்ய 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 அந்த வாசல் சுத்தமாக இருக்கும் போது ஒரு காற்று வடிவமாக பேரானந்தமாக தென்றலாக ஒரு நாள் நீங்க உறங்கும் போதோ நடக்கும் போதோ உட்கார்ந்து இருக்கும் போதோ தெய்வீகமாக தியானத்தில் இருக்கும் போதோ ஒரு இறைவன் உங்கள் மலவாசலில் குடிகொள்கிறான். உங்கள் சுவாசத்துக்குள்ளே குடிகொள்வான். ஏதோ ஒரு வாசலில் உள்ளே வந்து விடுவான். ஒரு தெய்வீகமான ஒரு செயலில் நீங்கள் பெற்றதை அப்பொழுதே உணர்வீர்கள். அப்பொழுது உங்களுடைய தூக்கம் மாறி போகும், உங்களுடைய பேச்சு மாறி போகும், உங்களுடைய உணவு மாறி போகும், உங்களுடைய படிப்பு செயல் மாறி போகும். நீங்கள் பள்ளிக்கூடத்தை கனவில் கூட காணாத எத்தனையோ யோகிகள், கற்பனையிலும் பார்க்க முடியாத எழுத்தாளர்கள் கூட யோசிக்க முடியாத தத்துவத்தை எழுத்தையும் வாரி வாரி வழங்கினா அறிவி கூட நின்றுவிடும். படிக்காத எத்தனையோ யோகிகள் யோசிக்கவே முடியாத செயலை அப்படி செய்தான். திருவையாற்றில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் வடிவம், அந்த சங்கீதம் எப்படி அந்த கீர்த்தனை எல்லாம் எழுத முடியும்? ஒரு இயல்பாக ஒரு மனிதனால் இந்த கீர்த்தனைகளை எழுத முடியுமா? ஒரு மனிதனால் இந்த மாதிரி ஒரு செயலை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அந்த தெய்வீகமாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட ஸ்ரீராமச்சந்திரோடைய மறுவடிவம் தான் திருவையாற்றில் இருக்கக்கூடிய அந்த சக்தி. அந்த திருவையாறுல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல் வெறும் கர்நாடக சங்கீதத்தை மட்டும் உருவாக்கவில்லை. கர்நாடக சங்கீதம் என்றால் இந்த உடல் ஒரு தெய்வீக வசப்படும். இசை என்றாலே ஒரு தெய்வீகம். இசை என்றால் காற்று என்று பொருள். அந்த காற்றுக்குள் ஒரு மனிதன் தன்னை அறியாமல் நடனமாடுவான், ஆடிக்கொண்டே இருப்பான். மனம் ஆடாது, காற்று அசைக்கும் போது இலையாகும். அதுபோல் உடல் ஆடாது, உள்ளே ஒருவன் ஆடிக்கொண்டே இருப்பான். இதுதான் அந்த காற்றுடைய செயல் வடிவம். அப்ப அந்த நுட்பமான அந்த தெய்வீகமான அந்த கர்நாடக சங்கீதத்தை தெய்வீகமாக அந்த வாசல் சுத்தமாக இருந்த போது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே அவருக்குள் சென்று அந்த கீர்த்தனைகளை வருவதற்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுத்தார். சங்கீதத்தை படிக்காத என் சகோதர சகோதரி எத்தனையோ பேர் தஞ்சை அந்த மண்ணுக்குள் நானும் காவேரி கரையில் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்றவன். நாட்டு நடுவரில் எத்தனையோ பெண்களும் தாய் குலமார்களும் அந்த சங்கீதத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கேட்டு அந்த ஆனந்தத்தில் திளைத்ததை நானும் பார்த்திருக்கிறேன். இன்று நிமிடம் வரை சங்கீதம் என்றால் என்ன தெரியாது. ஆனால் சங்கீதத்தை போட்டால் என்னை மறந்து நான் நிற்கிறேன். இந்த செயல் வடிவத்தை எவ்வளவு பெரிய அற்புதமாக ஒரு ஞானியாக இருப்பவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மனித குலத்துக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் இது சாத்தியப்படுத்த முடியும். அவனையே கேள்வி கேட்டுக் கொள்கிறான், அவனையே அவன் பின்னுக்கு தள்ளுகிறான், அவனையே அவன் சந்தேகப்படுகிறான், அவனையே அவன் முந்த விடாமல் தடுக்கிறான். ஒரு தனி மனிதன் நல்வாழைக்கு போவதற்கு யாரும் கெடுக்கவில்லை, அவனையே அவன் கெடுத்துக் கொள்கிறான். அவன் போகணும் என்று நினைக்கிறான், ஆனா போக மாட்டேங்கிறான். வரணும் என்று நினைக்கிறான், வரமாட்டேங்கிறான். தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், தவம் செய்ய மாட்டேங்கிறான். உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆவலும் ஒரு கிளர்ச்சியும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வருகிறது. 10 நிமிடத்தில் 20 நிமிடத்தில் அதை விட்டு விடுகிறான். ஒரு நல்ல செயலை விட்டு விடுகிறான், ஒரு பேர் செயலை விட்டு விடுகிறான். தெய்வம் என்றாவது ஒரு நாள் உங்கள் மனவாசலில் வந்து குடியிருந்தால் அன்னைக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, இந்த உடல் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றது. அதற்கப்புறம் நீங்கள் தூங்க போகும், நீங்கள் வாழ போகும் ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நாட்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பேர் அதிசயத்தையும் பேர் அற்புதத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ராஜா கூட பார்க்க முடியாது. ஒரு காற்றுடைய சுழற்சியை உங்களால் காண முடியும், பேர் அதிசயத்தை உங்களால் காண முடியும்.
இந்த உண்மை தத்துவத்தை அப்படியே சொன்னா நம் மக்கள் தெய்வீகம், தெய்வ வாசல் அப்படி என்றால் ஒரு மதமாக ஆக்கிவிட்டார். அதை ரொம்ப பிரிச்சு சரியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தியானம், தவம், சுவாசம் என்று பிரித்து கடவுளை தனியாக, இணை தனியாக பிரித்து மனிதன் கையில் கொடுத்தார். மறுவாட்டிலும் இந்த வேலையை செய்தவன் யார் என்றால் ஒரு யோகி, ஒரு செயல்படுவோம். ஒரு மாற்றம் என்பது அப்படித்தான் நிகழும். அப்பொழுது நீங்கள் யாரையும் நம்பி பயனல்ல, உங்களை மட்டும் நம்பினாலே இதில் ஒரு செயலை பெற முடியும். நான் பல ஆண்டுகள் இந்த தவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். நான் பல ஆண்டுகள் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆனால் மாற்றம் இல்லை என்று ஒரு மனிதன் நினைக்க கூடாது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமாக ஒரு செயல் வடிவமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுதும் உங்களை ஒரு உயரத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும். ஒரு மிகப்பெரிய செயல் வடிவத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொடுக்கும். அது ரொம்ப ஒரு கடுமையான சவால் காலகட்டங்களில் உங்களை வேறு ஒரு வடிவத்துக்கு மாற்றும். நல்ல ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். துன்பம் என்பது, துயரம் என்பது எல்லா மனிதனுக்கும் உயர்ந்த செயல் போல் எல்லாருக்கும் உண்டு. ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம் என்பதெல்லாம் துன்பம் பார்க்காது, விட்டு வைக்காது. எல்லோருக்கும் துன்பம் இருக்கிறது. எல்லோராலையும் ஒரு இடத்தில் துன்பம் வந்தால் அதை கடப்ப முடியாமல் கண்ணீர் விழுபவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். பெரிய பெரிய கோடிகளை சம்பாதித்த எத்தனையோ பேர் கடைசி காலகட்டத்தில் சுத்தி இருப்பவர்கள் யாரை நம்பாமல் விலங்குகளோடு குடும்பம் நடத்தி விலங்குகளோடு வாழ்ந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கார்கள். மனிதர்களோடு பழக பிடிக்கவில்லை, மனிதர்களோடு வாழ பிடிக்கவில்லை என்று மாட்டோடு வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆடுகளோடு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நாயோடு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தனியாக வந்து விட்டார்கள் இந்த செயலை விட்டு. அப்படி ஒரு செயல் வடிவம் நீங்கள் பாற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த விஷயத்தில் நான் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் நான் பணி செய்து விட்டேன், தவம் செய்து விட்டேன், ஒன்றும் இல்லை அப்படி என்று நினைத்துவிட்டு நீங்கள் மீண்டும் என்ன செய்தாலும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அது எத்தனை ஆண்டாக இருந்தாலும் காத்திருந்து ஒரு வேலையை செய்தால் நிச்சயமாக அந்த தெய்வீக ரகசியத்தை அறிவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இறைவனை பொறுத்தளவு நீ இறைவனாக மாறுகிறாயோ இல்லையோ எனக்கு தெரியாது. இறைவனால் வழி நடத்தப்படுகிறதும் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதையும் நீ உணர்ந்து கொள்வது என்பது நிச்சயம். இந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படும். அதனால் தொடர்ந்து இந்த தியானத்தை மேற்கொள்கிற ஒவ்வொருத்தரும் இதை எந்த சூழல்களையும் உங்களுடைய சூழலுக்கு ஏற்றது போல் இதை அப்படி செய்து விடாமல், இது உங்களுக்கான ரகசியமாக கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக இறைவனால் வணங்கப்பட்ட செயல். ஒரு தனி மனிதனால் வணங்கப்பட்ட செயல் அல்ல, இறைவனாலவே வழங்கப்பட்ட செயல் இந்த தியானம் என்பது. இந்த செயலை ஒருவன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய உடலில் இருந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய செயலாக சொல்லுகிறோம். ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்பதற்கு என்ன செயல் என்றால், யாரெல்லாம் தவம் செய்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்வலைகளாக இருக்கும் போது, அதிர்வலைகள் என்பது எங்கேயாவது துடிக்குது உடல்ல, இல்ல உடல் ஆடுது அப்படி என்றால் எந்த இடத்தில் அந்த துடிப்பு இருக்கிறதோ அங்கே மௌனமாக ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து அந்த இடத்தில் கவனத்தை வையுங்கள். அப்ப உடல் முழுக்க ஒரு மௌனத்தை ஏற்படுத்தி அப்படியே 10 நிமிடம் உடல் ஆடுனாவோ, உடல் ஏதாவது தன்மையில ஒரு செயல் நடந்தா ஒரு 5 நிமிடம் எந்த வேலையில இருந்தாலும் அந்த வேலையை ஓரமாக வைத்துவிட்டு நீங்கள் உட்கார்ந்து
அந்த உடலை சமன்படுத்துங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நெற்றியிலேயோ இல்ல இதய பகுதியிலேயோ எங்கு உடலில் துடிப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு கவனத்தை வையுங்கள். அந்த துடிப்பு ஒரு இடத்தில் அமைதி பெறும். அந்த துடிப்பு ஒரு இடத்தில் நிற்கும். அந்த துடிப்பு ஒரு செயல் வடிவமாக பெறும். அதை நீங்கள் அவசியம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த தவத்தில் மேற்கொள்ளக்கூடிய மேம்படக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் மெல்ல மெல்லமாக உருவாக்கிக் கொள்ளலாம். நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள்.